இங்க எத்தனை குடும்பம் இருக்கு, என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? இங்க 200 குடும்பம் இருக்கு. காத்து அதிகமா இருக்கனால யாருமே கடலுக்குலாம் போகல, வீட்டுலதான் இருக்கான். காத்து ரொம்ப நாளைக்கெல்லாம் அதிகம்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. மீனவர்கள் எல்லாம் இருக்கான். ஊத்து ஊர்ல நைட்டு தூங்க முடியல. ஊத்து ஊறி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. ஒரு 4-5 வீட்டுல தூங்க முடியாத நிலைமை, விடிய விடிய உட்கார்ந்தே இருந்திருக்காங்க. இப்போ ஒண்ணுமே தங்க முடியாத நிலைமையா இருக்கு. அரசாங்கம் பார்த்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அண்மை செய்தி. தனுஷ்கோடி மீனவ கிராமத்தில் கடலில் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கடற்பகுதியில் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. குறிப்பாக தனுஷ்கோடியில் அதிக அளவில் கடல் சீற்றமானது காணப்படுவதன் காரணமாக அங்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த தனுஷ்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுவதும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன. குறிப்பாக அந்த குடிசை பகுதிக்கு கை தோண்டினாலே கூட மழைநீர் ஊற்றெடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. தனுஷ்கோடி பகுதி முழுவதும் கடல் சீற்றம் காணப்படும் காரணமாக அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த பகுதி முழுவதும் கடல் சீற்றமாக காணப்படுவதால் இங்கு அந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத சூழலும் நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.